ஒரு அழகான காட்டில் குருவி ஒன்று தான் குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு வந்துச்சு. பசங்களா, நம்ம எல்லாருக்கும் உணவு கொண்டு வரதுக்காக வெளியில் போகிறேன். நான் வர்ற வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடித்து வச்சுட்டு சந்தோஷமாக விளையாடிக்கிட்டுருங்க. நான் இல்லாமல் வெளியே எங்கேயும் தனியாக போகக்கூடாது, அது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் நான் வர்ற வரைக்கும் நீங்கள் எங்கேயும் போகாமல் வீட்டிலையே விளையாடணும், சரியா? சரிம்மா, நாங்கள் எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து போனதுக்கப்புறமா வீட்டுக்கு பெரிய பொண்ணான சிட்டு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. அவள் வேலை செய்கிறத அவள் தங்கச்சி பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தா. அப்போ சிட்டு அவகிட்ட, ரோசி, உனக்கு என்ன வேணும்? எதுக்காக நீ இங்கே நின்று என்னைய பார்த்துக்கிட்டு இருக்க? அக்கா, நீ என்னையும் தங்கச்சியையும் தோட்டத்தில் இருக்க நம்ம காய்கறிகளுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சறதுக்காக அனுப்பி வச்ச. நாங்கள் 2 பேரும் அங்கே போனோம். ஆனால் தங்கச்சி அங்கே இருக்கிற தண்ணியில் விளையாடிக்கிட்டு அவளும் எந்த வேலையும் செய்கிறதில்ல, என்னையும் எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறா. அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். நீ அவகிட்ட கொஞ்சம் பேசின அப்படின்னா அவள் விளையாடாமல் அவளுக்கு கொடுத்த வேலையை செய்வா. நீ அவகிட்ட கொஞ்சம் பேசுக்கா. அக்கா, நீயும் வந்துட்டியா? வா, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விளையாடலாம். அங்கே இருக்கிற தண்ணியில் விளையாடுறது ரொம்பவே ஜாலியாக இருக்குது. நீயும் வாக்கா, விளையாடலாம். நாம் இங்கே இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா விளையாடலாம். எனக்கு வேலை செய்யவே பிடிக்கல, நான் காட்டுக்குள்ளே போய் விளையாட போகிறேன். பார்த்தீங்களாக்கா, அவள் நீங்கள் சொல்கிறத கூட கேட்காம காட்டுக்குள்ளே விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. காட்டுக்குள்ளே போனால் அவளுக்கு நிறைய ஆபத்து வரும். ரோசி, நீயும் அவள் கூடயே போ, இல்லைன்னா அவள் ஏதாவது பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிட போறா. தன்னோட கடைசி தங்கச்சி தன்னோட பேச்சை கேட்காம காட்டுக்குள்ளே தனியாக போகிறத நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டா சிட்டு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் காட்டுக்குள்ளே தனியாக போகிறாங்க. இவங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு, சரி இவங்களுக்கு வச்சுருந்த வேலையும் நம்மளே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளே தண்ணி எடுக்கிறதுக்காக சிட்டு பறந்து போகிறா. ஐயோ, நம்ம தங்கச்சிங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு வரலையே. அவங்க ஏதாச்சும் ஆபத்தில் மாட்டிகிட்டு இருப்பாங்களா? தன்னோட தங்கச்சிங்க ஏதாச்சும் ஆபத்தில் மாட்டியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே ரொம்ப கவலையாக அங்கே இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் சிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா காட்டுக்குள்ளே போன அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க. அக்கா, எதுக்காக நம்ம பெரிய அக்கா நம்மளை எப்போ பார்த்தாலும் வேலை செய்ய சொல்லிக்கிட்டே இருக்காங்க? எனக்கு வேலை செய்யவே பிடிக்கல, சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அந்த வேலையை பண்ண, இந்த வேலையை பண்ணன்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல. அச்சோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. பெரியவங்க சொல்கிறத நம்ம எப்பயுமே கேட்டு நடக்கணும். அக்கா என்ன சொன்னாலும் நம்ம நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. காலையில் அம்மா போகும்போது நம்ம எல்லாருக்கும் வேலை செய்ய சொல்லிட்டு போனாங்க இல்லையா? அந்த வேலையை நம்ம செஞ்சு வைக்கணும் இல்லையா? அப்போ தான் நம்ம அம்மாவும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்காக தான் அக்கா ஒன்றை வேலை செய்ய சொன்னாங்க. சரி, நேரமாச்சு, வா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். அவங்க 2 பேரும் போய்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு மரம் சாஞ்சு தங்கச்சி மேலே விழுந்துருது. மரம் விழுந்த அதிர்ச்சியில் ரோசி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தா. தன்னோட தங்கச்சி மேலே மரம் விழுந்ததை பார்த்து அவள் ரொம்பவே பயந்து போயிருந்தா. அப்போது தன்னோட தங்கச்சிங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஆளையே காணோமே அப்படின்னு சிட்டு அவங்க 2 பேரையும் தேடி காட்டுக்குள்ளே வரா. ஐயோ தங்கச்சி, உனக்கு என்ன ஆச்சு? நீ கவலைப்படாத, அக்கா உன்னை காப்பாற்றுறேன். அதுக்கப்புறமா சிட்டு எப்படியோ அவள் தங்கச்சி அங்கேருந்து காப்பாற்றிட்டு, சரி வாங்க ரொம்ப நேரமாயிருச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம், அம்மா நம்மளை தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்களோட தங்கச்சி அவங்க அக்கா கிட்ட ரொம்பவே மன்னிப்பு கேட்டுக்கிறா. நீ எதுக்காக இப்போ மன்னிப்பு கேட்குற? எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை. காட்டுக்குள்ளே தனியாக போனால் இந்த மாதிரி தான் நடக்கும். இதனால தான் பெரியவங்க சொல்கிறத எப்பயுமே கேட்டு நடக்கணும்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். சரிக்கா, நான் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. அதுக்கப்புறமா அவங்க 3 பேரும் அவங்க அம்மா சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சுட்டு ஒன்றா விளையாண்டு சந்தோஷமாக இருந்தாங்க.